ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களால் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் கிடைக்காது. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்களை 2 பேரும் தான் நமக்கு வழிகாட்டுகள். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்துல இன்று பேசியிருக்க இயலாது. புரட்சி தலைவர் பிறந்த நாள் இன்றைக்கு நடைபெறுகிறது. 1977 இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண தொண்டன். சொன்ன 2 வரிதான். அங்கே புரட்சித்துடைய பெயர் இல்லை, படமில்லை, அம்மாவுடைய படமில்லை என்று தான் சொன்னேனே தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்னை வாழ வைத்தவர்கள், நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேறு. அதுக்கெல்லாம் சொன்னால் வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுறாங்க. ஏதாவது தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்க தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் என்றால் நான் இல்லை. தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு இருக்கிறேன். ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து. அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம், ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம், விட்டுக் கொடுக்கிற இயக்கம். மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம். அந்த தலைவர் இருந்த காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லோரும் கேட்டார்கள். 1975 பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு, எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே, அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார். எடுத்து சொன்னார். தலைவர் 3 மணித்துளில் 3 பெண்களுக்காக சுய குழுவை கொண்டு வந்தார். தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில். இங்கே எத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் எனக்காக அல்ல, தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. நான் சொல்வதற்கு காரணம், அம்மாவுடைய பல்வேறு படைகளை கண்கூடாக பார்த்தவன். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன். மறந்துவிடக்கூடாது. கேட்பாங்க, ஏன்டா கழட்டி விட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா தப்பாக போயிடும். அதுக்கு என்ன ப்ரெஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும். எனக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே தாய் சொன்னார்,
ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், பல்வேறு பணிகளை நாம் அவரோடு என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் 2 துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன்? கட்சியில் குழு விருப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன். நேற்று ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர், அதுவே. அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார், எனக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் எவையுமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். யாருக்கு கேசட் கொண்டு இருக்கீங்க? ரெக்கார்ட் கொண்டு இருக்கிறா? போடும். இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் இத்தனை சிறப்புகளை பெற்று விளைவிக்கிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க. தொண்டர்களோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். நான் என்னைக்குமே தலைவன் சொன்னதில்லை, தொண்டன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீ ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ளான்னு பார்த்தீங்க. ஒவ்வொரு வேலை கேர்ஃபுல்லாக சொல்லலை இன்னைக்கு மட்டும். அப்படி எல்லாம் பேசினா அடுத்த நாள் நம்மளும் கண்டுக்க போகிறதில்லை. ஆகவேதான் இதெல்லாம் சொன்னேன். இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க, இல்லை அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவர் கையசைவில் புரிந்து கொள்வோம். நான் 89 இருந்து 84 இருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறார். பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது. வீட்டு வரி உயர்வுகள், குடிநீர் வரி உயர்வுகள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், தலைவர் அம்மா இருக்கின்ற போதே 37 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டிலே தான். இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம 1500 கொடுக்குன்னு நமக்கு ஓட்டு போட விட்டாங்க. 1000 கொடுக்குன்னு போட்டாங்க. இதுதான் நடந்து போச்சு. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் போட்டுட்டாங்க நம்ம நம்பணும். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன். நல்லாட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.